ஏமா அந்த பைக் சாவி எடு. என்ன அவசரமா எங்கேயும் கிளம்புறீங்களோ? வேற எங்க போவ? பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு தான். அவ இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. அவ இருந்த கலகலான்னு இருக்கும். அங்கே இங்கே ஓடிட்டு தெரியவா. இப்ப நம்ம வீட்டுல நம்ம 2 இருந்தானே இருக்கோம். மூஞ்சே நான் பாத்துட்டு இருக்கேன். அது ஒரு மாதிரி படப்படுத்துட்டு வருது. ஆமா சொல்லுவியா? என் மூஞ்ச பார்த்தா கர்ண கொடூரமாலாம் இருக்கா? எப்போ அங்க என்ன சிரிப்பு? ஒண்ணும் இல்லாட்டி சும்மா குனிஞ்சாமா. குனிய கூட கூடாதா? இந்த வீட்டுல அது கூட உரிமை இல்லையா? நான் பச்சை பிள்ளைல ஒண்ணும் தெரியாதுல்ல. சிரிக்கிறது எனக்கு தெரியாமல இருக்கு. டி வீணா சிறையை இழுக்காத. பைக் சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. நானும் செல்ஃப்ல எப்பவும் வச்சிருப்போம்ல, அந்த இடத்துல காணல. நீ எங்கேயும் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா நான் அப்படியே தூக்கிக்கிட்டே தெரியுது உங்க ஒரு பைக் சாவியா. எடி நீ எடுத்துறேன்டா. எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லு. நான் போய் எடுத்துக்கிட்டேன். இன்னும் நின்னுட்டு இருந்தாலும் வச்சுக்கியா டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல. எனக்கு தெரியாதுன்னா தெரியாதா? எடி பிள்ளை எப்படி போய் கூப்பிட? நீர் ஒண்ணு கூப்பிட போக வேண்டாம். என் தம்பி கூட்டிட்டு வரான். எடி காலையில தானே உன் தம்பிக்கு போன் அடிச்சு இங்க வந்துட்டு போ மாப்பிள்ள என்ன. என்னால வர முடியாது மச்சான். இன்னைக்கு பஸ் புக் பண்ணிட்டேன். நேராயிரும் அங்க வந்தோம்னா அப்படின்னா திடு இப்ப வாரங்க. அப்ப போவேண்டாமா? போவாண்டங்க. அதான் வாரேன்னு சொல்லுதாம்ல என் தம்பி. வாரேன்னு சொல்லுதானா வரண்டான்னு சொல்ல முடியுமா? அதான் பிள்ளைய அப்படியே கூட்டிட்டு வந்துடலான்னே. உனக்கு எதுக்கு வேண்டத்த வேலை? அவசரமா போறவன ஏன் இப்படி புடிச்சிங்க கூட்டிட்டு வர? அவன் பஸ்ஸை விட்டுட்டானா? பஸ்ஸை வேற புக் பண்ணிருக்கான். துட்டு போச்சுல. அதை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நான் சொன்னேன், எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா தான் சரி விட்டுட்டு போல பிள்ளைய அப்படின்னா உடனே கூட்டிட்டு வரேன்னு வந்துட்டான். இப்ப போன் பட்ட என் தம்பிக்கு பாதி தூரம் வந்துட்டு இருக்காவலாம். சரி என்னமோ செய்யு. இந்த வீட்டுல நம்மள யாரு வகை வைக்கா? நம்ம இஷ்டப்படியா எல்லாம் நடக்கு. எல்லாம் வாய் இஷ்டப்படி தானே நடக்கு. ஏங்க என் தம்பி வர நேரம் அப்படி இப்படின்னு பேசிட்டு நடக்காதியா. நான் பொறுத்துக்கிடுவேன். அவன் வரக்கூடிய நேரத்துல பேசினா என்ன நினைப்பாவே? அவன் என்ன நினைப்பான்? அக்கா போட்டு பாடா படுத்தா போலுக்கு மச்சானே நினைப்பான். வேற என்னத்த? ஏங்க நான் இப்ப நல்ல மூடுல இருக்கேன். அதனாலதான் ஒண்ணும் சொல்லாம இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். கோவத்தை அதிகப்படுத்துறாதியும். சரி போ. ஏங்க இந்த நல்ல வெயில் அடிக்க பத்தில நல்ல கூலிங் ஆட்டு நொங்கு சர்பத்து இருந்தா வாங்கிட்டு வாங்கலாம் பக்கத்து கடையில. இடி தூக்குவாளி எடுத்துட்டு வா. தூக்குவாளி இல்லைன்னா கூட கொஞ்சம் ஊத்துவான். ஒரே ஓட்டமா ஓடுதல. தம்பி வாரன்னு சொன்னா தலைகீழெல்லாம் நிக்கா. வாளி காண மாட்டி கொண்டு போங்க. இது நிறைச்சி வாங்கிட்டு வாங்க. இதை நிறைச்சி வாங்கணும்னா 500 ரூபாய்க்கு தான் வாங்கணும். ஏங்க பக்கத்துல நின்னு பாத்து எடுத்து நல்ல இள நொங்க வெட்டி போட சொல்லுங்க. கல்லு நொங்க இடையில போட்டாம நல்லா இருக்காது சர்பத்து. சரி ஓவர போவாத. எனக்கு தெரியாதா? ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன தம்பிக்காரன் எப்பவும் வரக்கூடியவன் தானே. இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவரா இன்னைக்கு ஆட்டம் போடுதா? நல்ல ஐஸ் போட்டு வாங்கிட்டு வரோம் மறந்துடாதியும். வாளிதுக்கு எரிஞ்சு வச்சுக்க மண்டை பேந்துரும். என்ன திமிரு இருக்கு? மண்டை பியாருமாம்ல பியாரும். என் கையை என்ன பூ பறிக்க போமா? சரி பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். நம்ம காரியம் ஆவணும்ல. இல்லன்னா தொங்கச்சிக்காரிக்கு ஒரு மொபைல் இருக்காம்ல, அவனுக்கு கட்டி கொடுக்கணும் தலையில நிப்பாரு. மனசுல எப்படி அந்த வார்த்தையை வச்சிருப்பாரு. வரட்டும் அப்படி சொல்லட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு இவருக்கு. என் தம்பிக்கு தான் என் மொபைலை கட்டி கொடுக்கணும். நல்ல சுவாலி பாக்கா நல்ல பையன். ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணும் கிடையாது. அது கூட பேச மாட்டான். நான் சொல்லதெல்லாம் அப்படியே கேப்பான். உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டும்ல. நல்ல கொரட்டை விட்டு உறக்கத்தை பாருங்களா. சுகவாசினா அது எங்க மாமியா தான். திங்கணும் தூங்கணும் வேற என்ன வேலை? சரி கொஞ்சோண்டு சோத்த பொங்கணும் அவ்வளவுதான். அப்பா நல்ல வேலைப்பா தூங்குச்சு. இல்லன்னா என்ன யாது எவ்வளவோ எங்க போன யாதுன்னு 101 கேள்வியை வச்சிருக்கும். மெதுவா நைஸா உள்ள ஓடிட வேண்டியதான். போன போல மெதுவா போனும் கால எடுத்து. ஐயோ எது வேற தலைமுடி எதுலயே மாட்டிட்டு போலுக்க. திரும்பவும் முடியாதா இப்போ? தலைமுடிய உடுங்கத்தை நீங்களே பிடிச்சி வச்சிருக்கியா? அடியே திருட்டு பூனை அங்கே இங்க சுத்திட்டு எங்கயாவது போய்கிட்டு இப்படியே எப்ப வந்து சேருத? எதே முக்கியமான வேலை இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரேன். ஆமா இவ பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுக்க போறாளாம். ஆளை பாரு சைஸ பாரு கதை விட பாரு. எனக்கு யார் தலையை தொட்டாலும் கெட்ட கோவம் வரும். விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி கட்டிடாதியா. என்ன தடி ஒரு மாதிரி பம்மத்து கட்டிட்டு தெரியுதா? யாருக்கிட்ட என்கிட்டயே வா. நேரா வந்துட்டு நினைக்க மாமியா இருக்கு. அப்படியே நைஸ் அடுக்கள பக்கம் போய் சுவாத்த திங்கலாம் தானே ஓடுதே. ஆமா உங்க சுவாத்த தின்னுட்டாலும் ரசமா அது விஷமா விஷத்தை வச்ச மாதிரி வச்சிருக்கியோ. அதை திங்கியோட சும்மா எடுத்துட்டு போலாம். என்ன ஏன் எழுத்து பேசுதியா? தலை அம்மா உனக்கு என்னாச்சு? யாமா எந்திரிமா எந்திரி. என் குறுக்க ஒடிச்சிட்டாளா? ஐயா ஒடிச்சிட்டாளா? அப்பா ஐயா சுவாபால உட்காருவா. அம்மா ஒரு பக்கமா எழுத்துட்டு போதம்மா. ஏல ராசா ராசையா சொக்கு நிக்க சொல்லுமா. கொஞ்சம்னா போதுமே உடனே கண்ணீரை புளிஞ்சு ஊத்துவாரு. உனக்கு என்னமாச்சு சொல்லுமா. நொன்னமாச்சு பாத்தியல என் கண்ணு அப்படியே அவிஞ்சு போன மாதிரி ஆயிட்டு பாத்தியா? இல்லன்னா ரொம்ப நல்ல கண்ணு. ஏற்கனவே அவிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாமா யாருமா உன் கண்ணுல இப்படி பெரிய வட்டத்தை போட்டு விட்டது? யாரு உன் பொண்டாட்டி தான்ல. உன் அருமை பொண்டாட்டி தான். அதெல்லாம் என் மாமியாக்காரிக்கு என்ன பத்தி குறை சொல்லலன்னா உறக்க வருமா? லேசா தள்ளிட்டு தான் போக பார்த்தேன். அதுக்குள்ள எக்கு தப்பா எப்படியே என் கால் அப்படி பட்டுட்டு அதுல ஒரு சின்ன அடி விழுந்து போச்சு. அதுக்கு இந்த ஆட்டமாட்டம் கொண்டாட்டமா? இவர் இப்ப என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. நமக்கு சப்போர்ட் பண்ணுதாரா இல்ல அம்மைக்கு சப்போர்ட் பண்ணுதாரான்னு பாப்போம். சொன்னவளால என் கண் அவியதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணம்னு. மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அடினா எனக்கு 2 பக்கமும் அடி. ஒரு பக்கம் எங்க அம்மாக்காரி, ஒரு பக்கம் என் பொண்டாட்டி. இப்ப எங்க அம்மாக்காரி கேட்கல பதில் என்னத்த சொல்ல?
எங்க அம்மிட்ட யாச்சு நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனா என் பொண்டாட்டிய விட்டு கொடுத்தோம்னா அவளுதான் விஷயம் தெரிஞ்சு என்ன நொறுக்கி எடுத்துருவா. இப்ப என்ன சொல்ல எனக்கே தெரியல, மண்டை குழம்பிட்டு. சரி எதையா ஒண்ணு சொல்லுவோம். அம்மா நீ நினைக்க மாதிரி என் பொண்டாட்டி ரொம்ப கெட்டவ இல்லம்மா, அவன் ரொம்ப நல்லவம்மா. அக்கா சொக்கு தப்புச்சாரு, நம்மள விட்டு கொடுக்கலையே. கைய விடல. அம்மா எனக்கு நீனு தான் முக்கியம்மா, சும்மா இருமா அப்படி சொல்லாத. இல்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுல, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உனக்கு அம்மையை விட பொண்டாட்டி தான் முக்கியம். எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயாச்சு. அதான் பொண்டாட்டி பக்கம் தீர்ப்பாயாச்சுல, புறவு என்ன இவர் அங்கே நின்று மறுபடியும் கடந்து கண்ணீரை சிந்திட்டு கிடக்காரு. அம்மா எனக்கு நீனு முக்கியம்னு சொல்லதான் வந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு கோவப்படுத. போல போ, உன் பொண்டாட்டி சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சிருப்பா, போய் தின்னு போ. நான் எங்க சொத்த பொங்கனே, என் மாமியா கறி தானே சொத்த பொங்கி இருக்கு. நான் ஆச்சி வீட்டுல தின்னுட்டு வந்தாச்சுல. சரிம்மா கோவப்படாத. சரி நான் போய் சோறுதீங்க. எம்மா இனி உள்ள ஓடி வேண்டிதான். என் மாமியா கறி என்ன பாத்திர கூடாது, அவ்வளவுதான். கூட கொஞ்சம் எரிஞ்சிரும். பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா, சட்டி வீடு கொடுக்கான், சட்டி வீடு. எனக்கு தெரியாதாக்கோ. மைனியா அண்ணன் வந்தாச்சு, நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடுவோமா? செல்வி புதுசா வந்திருக்காவுல அந்த ஆச்சி, அவங்க வீட்டுல என்ன கட்டாயப்படுத்தி கொஞ்சோண்டு சாப்பிட வச்சுட்டாவ பாத்துக்க. நானும் நெடுமாரி அதுக்கப்புறம் மல்லிகா எல்லாரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு. அதனால எனக்கு வயிறு வேற பசிக்கல. அப்படியா? ஆமா, உங்க அண்ணன் கிட்ட வச்சு சொல்லிடாத, புது இடத்துல போய் எதுக்கு சாப்பிட்டுட்டு அப்படின்னு யாசிப்படுவாரு. சரி மைனியா, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். மைனியா அந்த பொம்பளை வயசான பொம்பளை பொல்லாத பொம்பளைன்னு சொல்லிட்டு இருந்தியா, எப்படி அங்க போய் சாப்பிட்டியா, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனியா? அந்த கதையை ஏன் கேட்க, ஒரே கூத்துதான். என்னத்த சொல்ல, எல்லாரும் சொல்லிருப்பாவல. ஆமா மைனியா, மல்லிகை கடந்து சொல்லி சொல்லி சிரிச்சு நடந்தாவா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் வந்தேனா, அந்தால தென்றல் ஊருக்கு போறாளா, அந்தால அப்படியே மறந்துட்டு. ஆமா அந்த ஆச்சு நல்ல ஆளு. இப்ப எல்லாரும் நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சரி பரவாயில்ல. சரி மைனியா வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு வைங்க, சாப்பிடுவோம். சரி நீ போ, நான் சாப்பாடுலாம் எடுத்து வரேன். மைனியா நான் குழம்பு எடுத்துட்டு போறேன், நீங்க சோறு எடுத்துட்டு வாங்க. செல்வி பாத்து எடுத்துட்டு போ, மண்சட்டி கீழே கை தவறி விழுந்துட்டு அவ்வளவுதான். சரி மைனியா பாத்து தான் எடுத்துட்டு போவேன். கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டோம், அதைத்தான் நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்தோம்ல, ஒரு தகவல் இல்லையே. பத்தி எப்படி 20 நாள் இருக்கும் போலயே. இது மைனிகாரி எப்படின்னு சொல்லியிருப்பாள் மாமியாக்காரிட்ட. ஓஹோ, அதை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தாலும் நான் வரும்போது டக்குன்னு என் மாமியாக்காரி முகம் மாறிச்சோ. அப்படியே தான் இருக்கும். எப்படி விஷயம் வெளியே வராமலா போவோம். எது எப்படியா நல்லபடியா தங்கமான மாப்பிள்ளை வந்து சேரட்டு இவளுக்கு. கேட்டி குழம்பு இன்னைக்கு அடிபொலி, சூப்பர் மீன் குழம்பு. எங்க நான் வச்ச குழம்பே நீங்க அடிபொலின்னு சொல்லுதியே, அப்ப அந்த ஆச்சி வச்ச குழம்பு என்னன்னு சொல்லுவியா? அந்த அளவுக்கு சூப்பருங்க. நல்ல உப்பு புளி காரம் எல்லாம் அளவோட அழகா இருந்து பாத்துக்கோங்க. ஐயே மைனி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ வாயால உளறிட்டவோ. இப்ப என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஐயே நான் செல்வி கிட்ட சொல்லாதன்னு சொல்லிவிட்டு நானே சொல்லிட்டேனே. இப்ப இந்த மனசு கேப்பாரு. ஏடி யார் வீட்டுல போய் சாப்பிட்ட? இங்க வேற ஒண்ணு இல்லங்க, புதுசா ஒரு ஆச்சி, இந்த மொட்டத்தல ஒரு ஆச்சி ஒண்ணு இருக்குல, அது வந்திருக்கு. அது ரொம்ப நல்ல குணங்க, நம்ம நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல. அன்னைக்கு கனி மாப்பிளை அடிச்சு பத்தில நல்லதுக்கு தான் அடிச்சிருக்கு. எடி ஒன்னே மாதிரி நினைச்சு நீ பழகுவ, கடைசியில சிறை எதுவும் இழுத்துட்டு வந்துடாத. எப்படிப்பட்ட ஆளோ யாருன்னு யாரு கண்டா? அப்படிலாம் இல்லங்க, எவ்வளவு பாசமா பழகுறாவோ தெரியுமா? போன உடனே எங்களை உட்கார வச்சு சாப்பிடுமான்னு சொல்லி உசுர வாங்கிட்டாவோ. அந்த நான் நெடுமாரி மல்லிகா எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டாங்க, நான் மட்டும் தனியா போல. எது சாப்பிட்டியா? ஓகோ, அதான் குழம்பு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னியா? ஏங்க நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவங்க சொல்லுது கேட்காம என் கையை பிடிச்சி கரகரன்னு எடுத்துட்டு போய் உட்கார வச்சு சோத்தையும் போட்டு தந்துட்டாவோ. என்ன வேற ஆளு நினைச்சியா? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே பழகணும், இனி நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு பாசமா சொல்லுதாவோ. அப்ப நான் கையை தட்டி விட்டுட்டு வேண்டாம் உங்க சோறு ஒண்ணு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வர முடியுமா? எடி பார்த்து எடுத்து பழகு. நல்ல ஆளா இருந்தா பரவாயில்ல, ஒரு மாதிரி ஏற்பட்ட ஆளா இருந்தா பழகாத. அதுக்கப்புறம் தேர்ல கிடந்து அடிப்படி போட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரிங்க நல்ல ஆளு தாங்க. நம்ம பார்க்கும் போதே தெரியலையே, ஒரு ஆளை மூஞ்ச பார்த்தாலே தெரியும். செல்வி உங்க மைனி சொல்லுது பத்தியா? மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாளையுமா, பெரிய ஜோசியக்காரி மாதிரி சொல்லுதா பாரு. சரி விடுங்க அண்ணே, நல்ல ஆள் தான் நானும் கேள்விப்பட்டேன். அப்படியே தங்கிச்சி, அப்ப பரவாயில்ல. ஏனே மைனினா வம்புக்கு தும்புக்கா போறாவோ, பேசாம அவனு உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பாவோ. யாருக்கிட்டே சும்மா லேசா பாடு பேசி விடுவோ, அவ்வளவுதான். குழம்பு அறுத்து சாப்பிடுங்க. எடிங்க பொறாசல்ல உட்கார்ந்திருக்கா, ஓடியாங்க இங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. ஏம்மா என்னாச்சு இன்னைக்கு பொறாசலுக்கு வந்துட்டே சாப்பிடுறதுக்கு? ஏம்மா என்ன மண்ணைக்கு மீன் குழம்பா? வாரத்துல 3 நாள் மீன் குழம்பு வச்சிரு, இன்னைக்கு பிரியாணி வைக்கலாம்ல. என்ன நடக்கு? ஓஹோ, பொறாசல்ல உட்கார்ந்து நல்ல காத்தாட உட்கார்ந்து சாப்பிடுதாவளா? மக்களே பிரியாணி சாப்பிட்டா அந்த அளவுக்கு நல்லது இல்லம்மா இந்த வெயில் நேரத்துல. உங்க அம்மா 3 நாள் தானே வைக்க, மத்த நேரம்லாம் சாம்பார் அந்த குழம்பு இந்த குழம்புன்னு மாத்தி வைக்க தானே செய்தா. எடி மீன்லாம் நல்லா சாப்பிட்டாதான் முடி வளரும் பத்தியா? நல்ல கிராப் மாதிரி கிடக்கு. இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டு சொன்னா கேளு. நானா சின்ன பிள்ளையா இருக்கும்போது டெய்லி மீன் குழம்பு தான் வைக்க சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. பழையோட விட்டு வந்த உடனே பைய தூக்கிட்டு எறிவேன், எம்மா மீன் குழம்பு வச்சான்னு கேட்பேன். உடனே எங்க அம்மா தட்டு நிறைய சோறு போட்டு கொண்டு வருவா. அம்பாரமா மீன் குழம்பைய ஊத்தி மீனையை வச்சு சாப்பிடவே பார்க்கணும். எம்மாடியோ அவ்வளவு மீன் தின்னுதான் மறக்கிறதுக்கா நல்லா ஜம்முன்னு இருக்கா. இப்பவும் ஒரு வீட்டு வேலையும் ஒன்னா பாக்கல. அப்ப உங்களுக்கு மீன் குழம்புனா நல்லா பிடிக்குமா? என்ன
என்ன கேக்க செல்வி, எனக்கு மீன் குழம்புனா உசுறு. ஒரு நாள் சாம்பார் வச்சாலும் சரிதான். எங்க அம்மா எனக்குன்னு பக்கத்து வீட்டுல எங்க அத்தை வீடு இருந்துச்சு, அங்க இருந்து கொஞ்சோண்டு மீன் கறி வாங்கிட்டு வந்து தருவா. அப்படியாட்டி பரவாயில்லையே, எனக்கும் மீன் குழம்புனா நல்லா பிடிக்கும் பாத்துக்க. ஆமா மக்களே, எந்த குழம்பு ஊத்தி தின்னு பாரு, தின்ன மாதிரியே இருக்காது. கொஞ்சோண்டு மீன் குழம்பு ஊத்தி தின்னம்னா தின்ன மாதிரி இருக்கும். அன்னைக்குதான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு மக்களே. நல்லதுல கண்ணுக்கு நல்லது, மீன் வச்சு சாப்பிட்டா நல்லது. சாப்பிடுமா, நல்ல பிள்ளைல. காலேஜ் படிச்சு முடிக்க போறா, மீனை திங்க மாட்டேன், அதை திங்க மாட்டேன், இதை திங்க மாட்டேன் கிடந்தானா நாளைக்கு மாமியா வீட்டுல போய் 4 குத்து கொடுப்பா மாமியா. அதை தின்னு இதை தின்னு, அதுக்கப்புறம் தின்னதானே ஆகணும். இப்ப பாருங்க பாமையா, எடி சும்மா இருக்க மாட்டியாட்டி, இன்னும் கிடக்கு வருஷம் அதுக்குள்ள மாமியா வீடு மாமனார் வீடுன்ட்டு கிடக்கா. தீம்பால சும்மா இரி, பேசாம இருந்தாலே அவ சாப்பிடுவா. அவளுக்கு ஒண்ணுன்னா அதால உடனே வந்துருவீரு. எல்லாம் நல்ல இதுதானே சொல்லுதேனா. போதும் போ, இந்தல சாப்பிடுங்க எல்லாரும். ஏக்கா ஏக்கா, எம்மா இவ்வளவு நேரம் இவன் இங்கேயே கிடந்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா போல இருக்கு. எம்மா மீன் குழம்பு வேற எல்லாரும் வெளியில வச்சு தின்னுட்டு இருக்கோமா, அவளுக்கு நாக்கு ஊறிருமே. இப்ப கொஞ்சோண்டு மீன் குழம்பு தா, பொரிச்ச மீனை தான் கேப்பாள. என்ன மல்லிகா, வந்து செவரை கொஞ்சம் நீங்க கட்டையே கட்டியிருக்க வேண்டியது. எனக்கு எட்டவே மாட்டேங்குக்கா. கீழே செங்கல போட்டு அதுக்கு மேல யாரு நிக்க. இந்த சோவரை கூட கொஞ்சம் ஒஸ்தி விடுன்னு சொன்னா கேட்டாரா, அப்பதான் எட்டி பார்க்க மாட்டா. எப்படியும் செங்கல போட்டு யாரு நிக்காளா. எப்பா படுபயங்கர கில்லாடிமா. அஞ்சுமா, உங்க அம்மா சொன்ன மாதிரி நல்ல மீன்லாம் சாப்பிடுமா. எங்களுக்குலாம் என் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டேக்காரு நல்ல மீனை. உங்க அப்பா நல்ல நல்ல மீனா வாங்கி கொண்டு தராரு, அதை வச்சு திங்கிறதுக்கு இல்லாம இப்படி சொல்லிட்டு இருக்கிய. அவ திம்பா மல்லிகா, சில நேரத்துல அப்படி சொல்லிட்டு அடப்பா. அப்ப மீன் குழம்பு மீன் பொரிப்பும் நிறைய தானே மிச்சம் இருக்கும். அப்ப கொஞ்சோண்டு தந்தானா ராத்திரிக்கு சோறு மட்டும் வடிச்சு சமாளிச்சுக்கிடுவேன். எங்க வீட்டுல இந்த மனசுன்னு அப்படிதாக்கா, மீன் குழம்பு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாரு பாத்துக்கா. மீன் குழம்பு இருந்தா கூட தட்டு திம்பாரு. அட பாவி, மைனி சொன்னா சரியாதான் பச்சு போல இருக்கு. வெளியே வச்சு திங்காண்டா மல்லிகை பாத்துட்டான்னு அவ்வளவுதான் விட மாட்டான்னு. மல்லிகா பாவம் முக்காண்டி, நல்ல சாப்பாடுலாம் வச்சு எடுத்து கூடு. ஏன்னா நான் வச்சு கொடுத்தா திங்க மாட்டேக்காரனே, நல்லா இல்லங்காரு. வேற யார் வீட்லயாவது கறி வைக்க கொடுத்தா நல்லா இருக்கு திங்காரு. மல்லிகா என்னத்த வைக்க மாதிரி வச்சா எல்லாரும் திங்கதான் போறாவோ. என்ன வைக்க, ஆனாலும் அதே மாதிரிதான் நீ சொன்ன மாதிரி வச்சு கொடுக்கேன். ஆனாலும் திங்க மாட்டேக்காரு மனசே. உங்க வீட்டு குழம்புனா அந்த மனத்துல 2 தட்டு சோறு என்ன 3 தட்டுனாலும் தின்னு விடுதாரு. அதுக்கு தக்க கொஞ்சோண்டு குழம்பு கொஞ்சோண்டு பொரிப்பும் கேக்கேன். ஏக்கோ அந்தால வரேன். சரிம்மா, ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வா. எப்பா என்ன செய்ய நினைச்சிட்டு இருந்தேன், கொஞ்சோண்டு சோறு இருக்கேன்னு. இன்னைக்கு ராத்திரி பாடம் இந்த குழம்பு வச்சு கழிச்சிடலாம். பாவம் முக்காண்டி, இவகிட்ட சிக்கிக்கிட்டு படுத பாடு, நாய் படாத பாடு.